பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், இயேசு மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய நிருபம் 1:17 நாம் வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, செய்தி கொள்ளாமல் நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, மனுஷர்களுடைய சுவாபத்துக்கும் கர்த்தருடைய சம்பூர்ணமான குணத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. மனுஷனுடைய அன்பு ஆளுக்கு ஆள் மாறுபடும், உறவுகளை முன்வைத்து வித்தியாசப்படும். அந்நியர்களை திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. ஆனால் நமது கர்த்தரோ சகலவற்றையும் சிருஷ்டித்தவராக இருப்பதால் அவருக்கு வேற்றுமை வித்தியாசம் பார்க்க தெரியாது, பார்க்கவும் முடியாது. காரணம், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் உருவாகிறதும் இல்லை, ஒரு காரியமும் நடக்கிறதும் இல்லை. நாம் தான் ஆண்டவரை காலம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வதால் நமக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட சில நேரங்களிலே பார்த்து அவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நாம் நேற்று தானே ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம் என்று பயப்படுகிற அனுபவமும் உண்டு. ஆனால் கர்த்தரிடம் அப்படி காரியம் கிடையாது. கர்த்தரிடமிருந்து நமக்கு வருகின்ற எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் கூட நாம் பார்க்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வசனத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. திடீரென்று எனக்கு ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேர் எனக்கு எப்படி சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க சொன்ன காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தனக்கு ஒரு பேத்தி பிறந்திருப்பதாகவும் அந்த பிள்ளையினுடைய பேர் கவினித்ரா அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டேன். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இல்லை, திண்டுக்கல்ல ஒருத்தர் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்ததுன்னு சொல்லி இந்த ஃபாதருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க ஐயா, அதனால உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்கம்மா, பரவாயில்ல ஐயா, நான் இந்துவாச்சே பரவாயில்லையா? நாங்கள் அம்மா யார் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் இந்த மத சார்பில் வச்சு நம்ம பிரிஞ்சிருக்கிறோமே தவிர இயேசு கிறிஸ்து எல்லாரையும் படைச்சவர், இந்துவை படைச்ச
படைச்சவரும் அவர் தான், கிறிஸ்டியனை படைச்சவரும் அவர் தான், முஸ்லீமை படைச்சவரும், உலகத்திற்கு எல்லா ஜாதி ஜனத்தையும் படைச்சவர் அவர். அதனால் அவருக்கு எல்லார் பேரும் தெரியும். இப்போ நீங்கள் விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளை பேர் கவினித்ரா. 8 மாத குழந்தைக்கு இந்த 2 வயிற்றில் 2 ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அந்த 2 ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதாவது சரியாக அதை ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. குடலில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் இப்போ நாளைக்கு நாளன்னைக்கு 3வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேஷனில் அது 8 மாத குழந்தையாக இருக்கிறதுனால அது தாக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நான் சொன்னேம்மா, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த குழந்தை தாயினுடைய வயிற்றில் உருவாகும் போது அதை உருவாக்குனவர் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய அவர் காப்பாற்ற மாட்டார், நிச்சயமாக செய்வார், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அந்த தாயாரோடு சேர்ந்து நான் ஜெபிக்க கர்த்ததாமே கிருபை செய்தார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த குழந்தை நல்லாச்சு அப்படின்னு உடனே எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நல்லாயிட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சாட்சி கூட போடுவோம்மா அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 3 நாட்கள் கழிச்சு அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா குழந்தை நல்லாயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி கொடுத்துட்டாங்க குழந்தைய. இப்போ 1 வாரம் ஆகுது ஆப்ரேஷன் ஆகி, நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறோம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நானே இனிமேல் பக்கத்தில் இங்கே இருக்கிறேன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு நான் ஒரு சர்ச்சைக்கு அங்கே நான் போகிறேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, 1 நாளோ 2 நாளோ ஆண்டவரை நமக்கு எவ்வளவாய் தெரியும், அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்க்குறதே இல்லை. அப்போ தான் நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது அவரிடத்துல உறவு கொள்வதற்கு, அவரோடு பழகுவதற்கு. எனவே அந்த நாளிலே நமக்கு எப்படி ஆண்டவருடைய நமக்கு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் உண்மையாய் விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக காரியத்தை செய்வார் என்று நாம் நம்பும்போது கர்த்தர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த சாட்சிக்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த குழந்தை கவினித்ராவுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்ததாமே தொடர்ந்து இப்படியாய் கர்த்தாவே ஏதோ ஒரு தேவைகளுக்காக உம்மை நோக்கி கடந்து வருகிற ஒருவரை நீ புறம்பே தள்ளாதபடி கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சுகம், ஜீவன், பலன் உங்களுக்கு கேட்கிற காரியத்தை தந்து நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.